அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அதிமுக எம்எல்ஏ செங்கோட்டையன். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், மேலதிக விவரம். வணக்கம் பிரகாஷ். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கான கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுவிடம் அவர் வழங்கி இருக்கிறார். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் ரொம்ப சீனியர். கிட்டத்தட்ட கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே இருக்கக்கூடியவர். எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சி பணி ஆட்சி வரக்கூடிய ஒரு நபராக செங்கோட்டையன் இருந்தார். அதே போல எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலான அதிமுகவிலும் செங்கோட்டையனுக்கு முக்கிய பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டன. அவர் அமைச்சராகவும் பணியாற்றி இருக்கிறாரு. அதே போல ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பிரச்சார பயண திட்டத்தை வகுக்கக்கூடிய முக்கியமான வேலையும் அவர் பார்த்திருக்கிறார். அவர் எந்த பாயிண்ட் சொல்றாரோ அந்த பாயிண்ட்ல தான் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பிரச்சார வாகனம் நிற்கும். அங்கதான் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபராக அதிமுகவில் அவர் இருந்தாரு. ஆனா 2011-16 போது அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டாரு. அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகுதான் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய கடந்த கால அரசியல் பயணம். ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னா, அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வந்தாரு. அவர் தலைமையில ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமியை தனியே சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியானது. அதன் பிறகு செங்கோட்டையன் வெளிப்படையாகவே அந்த கோரிக்கையை பத்திரிகையாளர்களை சந்தித்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இது தொடர்பான ஒரு முக்கியமான முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதனை அடுத்து அவருடைய கட்சி பதவிகள் அதுல இருந்து அவர் நீக்கப்பட்டாரு. அவரை நீக்கி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தாரு. இந்த நிலைமையில அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட்டார். அதற்கு காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அந்த குரு பூஜை நடந்த போது டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரோட போய் இவர் மரியாதை செலுத்தினாராங்க. அதன் காரணமாக கட்சி கட்டுப்பாட்டை செங்கோட்டையன் மீறிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கினாங்க. இத்தகைய சூழல்ல தற்போது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்த கட்டமாக அவருடைய அரசியல் நகர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா நேற்றைக்கு கூட ஒரு பேட்டியில அதிமுகவிலிருந்து நீக்கினதுனால நான் ரொம்ப மனவேதனையோட இருக்கேன். நான் 50 ஆண்டுகளா கட்சி பணி செஞ்சேன், அதுக்கு இதான் பரிசா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு வேதனையை வெளிப்படுத்துற வகையில தான் அவருடைய பேட்டி இருந்தது. இந்த நிலைமையில இன்றைக்கு அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்ய போறாரு, அவருடைய அரசியல் பயணம் எங்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கு பேசும்போது இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கங்களேன், நான் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறேன்னு உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு. அவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போவதாகவும் ஒரு தகவல் கடந்த சில நாட்களாக உலகி வரக்கூடிய சூழல்ல அது தொடர்பாக செங்கோட்டையன் எந்த கருத்தையும் தெரிவிக்கல. நாளைக்கு அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பிரகாஷ், கவியரசன், 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்எல்ஏவாக இருந்தவர் செங்கோட்டையன். இந்த நிலையில் தற்போது அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிற நிலையில் அடுத்த கட்சி தாவல் அப்படிங்கிறது போகிறப்ப இந்த எம்எல்ஏ பதவி இடையூறாக இருப்பதற்கு காரணமாக அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாரா? அப்போ அவர் தாவைக்காவல இணைய போகிறது உறுதியாக நம்ம எடுத்துக்கலாமா? இது நம்ம எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக பிரகாஷ்,
அதாவது நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப இந்த கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வானவர்களுடைய பதவிக்காலம் வந்து இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. சரியாக சொல்லணும்னா மே மாசம் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ ஒரு 6 மாதத்துக்குள்ளதான் அந்த பதவிக்காலம் இருக்கிறது. அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி இப்போ ஒரு இன்னொரு கட்சிக்கு போகும்போது அவர் வந்து எம்எல்ஏ பதவியில இருந்துகிட்டே இன்னொரு கட்சிக்கு போக முடியாது. அது போல போனா அவர் மேல வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அதிமுக சார்பில் சபாநாயகர்கிட்ட கேட்க முடியும். அதே போல அவர் மேல நடவடிக்கையும் எடுக்க முடியும். அப்ப தன்னாலே அந்த எம்எல்ஏ பதவி வந்து பறிபோகும். அது போன்ற நிகழ்வுகளை வந்து தவிர்ப்பதற்காகத்தான் தற்போது எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அதே போல 6 மாசத்துக்கு உள்ளதான் இருக்கு அந்த டைம் அப்படிங்கிறதுனால அந்த தொகுதிக்குமே வந்து இடைத்தேர்தலும் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மற்றபடி அவர் வந்து எங்க தாவேக்கால தான் இணைய போறாரா அப்படிங்கிறது நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி கடந்த சில நாட்களாக அந்த பேச்சு தொடர்ந்து அடிபட்டு வருது. ஆனா அதற்கான எந்த ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய தகவலுமே செங்கோட்டையன் கிட்ட இருந்தும் வரல, அதே போல தாவேக்காவிலிருந்தும் வரல. அதனால அவர் போய் சேரும் போதுதான் அல்லது 2 பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்தாவது உறுதியான தகவல் வந்தாதான் நம்ம அடுத்து அவர் எந்த கட்சியில இணைய போறாரு, தாவேக்கால தான் இணைய போறாரா அல்லது அவருடைய பயணம் வேறு மாதிரி இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக தகவல் வரும்போது நமக்கு தெரிய வரும். பிரகாஷ், கவியரசன், வேறு கட்சிக்கு செங்கோட்டையன் போகும் நிலையில அதிமுகவுக்கு இது எந்த அளவிற்கு இது பின்னடைவா பார்க்கலாம்? செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நீங்க குறிப்பிட்ட மாதிரி கோபிச்செட்டிப்பாளையத்துல 8 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். அந்த ஈரோடு மாவட்டத்துல அவருக்குன்னு ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்கிறது என்பது உண்மை. அதே நேரத்துல அவரு அதிமுக தலைமைக்கு எதிராக பேசிய போது பெரிய அளவுல வந்து அவருக்கு ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்க கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தனிப்பட்ட முறையில குறிப்பா அந்த ஒரு மாவட்டத்துக்குள்ள ஏதாவது சின்ன ஒரு ஆதரவு வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர மாநில அளவில் பார்க்கும்போது திரு செங்கோட்டையனுக்கு ஆதரவா பெருசா யாரும் வரல. அதனால அதை பத்தி அதிமுக தலைமை பெரிய லெவல்ல கவலைப்படல அப்படிங்கறதா நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.